ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நல்லா பேசிகிட்டு இருந்த உங்கள் பர்சன் சடனாக உங்ககிட்டேருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகே, நல்லா சேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அப்பப்போ மெசேஜ் பண்ணி எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டு இருந்தாங்க. உங்களை பற்றி அவ்வளோ கேர் எடுத்துக்கிட்டாங்க, அவ்வளோ லவ் கொடுத்தாங்க. திடீர்னு உங்ககிட்டேருந்து விலகுறாங்க. ஓகே, சடனாக விலகி போயிட்டாங்க. ஏன், என்ன காரணம், எதனால் இப்படி பண்ணுறாங்க, ஏன் இப்படி அவங்களுக்குள்ளே இந்த திடீர் மாற்றத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம ஸ்பிரிட்ஸ் கிட்ட கேட்க போகிறோம். ஓகே, நல்லா பேசி பழகிட்டு இருந்த உங்கள் பர்சன் திடீர்னு விலகி போகிறதுக்கான காரணம் என்ன? திடீர்னு விலகிறதுக்கான காரணம் என்ன? உங்கள் பர்சன் திடீர்னு விலகுறாங்க, பழைய மாதிரி இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ரீடிங் உங்களுக்கானது தான். ஓகே, நல்லா பேசி பழகிட்டு அவ்வளோ லவ், அவ்வளோ அன்பு, அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்த உங்கள் பர்சன் சடனாக விலகிறதுக்கான காரணம் என்ன? உங்கள் பர்சன் சடனாக விலகிறதுக்கான காரணம் என்ன? ஃபஸ்ட்டு கார்டு 8 of Cups, 10 of Pentacles, 5 of Wands, 4 of Pentacles, 10 of Cups, 4 of Swords, 7 of Cups, 7 of Pentacles, the Lovers, 7 of Wands. ஓகே, இப்போ இந்த கார்ட்ஸ் மூலமா ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கலாம். ஓகே, ஸ்பிரிட்ஸ் மூலயமா நமக்கு யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுக்கலாம். அண்ட் இதுக்கப்புறம் ஆரக்கிள் மெசேஜும் பார்ப்போம். நல்லா பேசி பழகிட்டு இருக்கிற உங்கள் பர்சன் சடனாக உங்ககிட்டேருந்து விலகிறதுக்கான காரணம் என்ன? ஏன் திடீர்னு உங்ககிட்டேருந்து மூவ் பண்ணுறாங்க, உங்ககிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க, விலகி போகிறாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த ரீடிங் ஒரு ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ரீடிங், யாருக்காகவும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை. உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ரீசனேட் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை. ஓகேங்களா? வேறு ஏதாவது ஒரு ரீடிங் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு 3 கார்ட்ஸ், 2 to 3 கார்ட்ஸ் பார்த்தாலே தெரிஞ்சிடும் இது நம்ம ரிலேஷன்ஷிப்பாக, இது நம்ம பர்சனாக, இது நம்மளோட எனர்ஜியா அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த வீடியோவை நீங்கள் ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கானது இல்லை அப்படின்னா ஃபோர்ஸ் பண்ணி உங்களை ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க, யூ கேன் ஸ்கிப் இட். ஓகேங்களா? ஓகே, இப்போது ரீடிங் பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகே, நல்ல பேசி பழகிட்டு இருந்த உங்கள் பர்சன், அவ்வளோ கேரிங்காக இருந்த உங்கள் பர்சன் சடனாக உங்ககிட்டேருந்து விலகுறாங்க. என்ன ரீசன்னு தெரியல, திடீர்னு உங்களை விட்டு விலகி போகிறாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம ஸ்பிரிட்ஸ் கிட்ட கேட்டிருந்தோம். மொத்தம் 10 கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 8 of Cups, 10 of Pentacles, 5 of Wands, 4 of Pentacles, 10 of Cups, 4 of Swords, 7 of Cups, 7 of Pentacles, the Lovers, 7 of Wands. ஓகே, ஸோ இந்த 10 கார்ட்ஸ் தான் நம்ம இப்போ எடுத்திருக்கோம், ஸ்பிரிட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கார்ட்ஸ் எல்லாமே ஓவரால் எனர்ஜி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மொத்தமாக ஒரு எமோஷ்னல் வித்ட்ராவல் நடந்திருக்கு. ஓகே, ஒரு ஃபியர் ஆஃப் லாஸிங் ஸ்டெபிலிட்டி, இந்த மாதிரியான ஒரு ஃபியர் ஆஃப் லாஸிங் எனர்ஜி, அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்குங்கிறது இந்த ஓவரால் கார்ட்ஸ் மூலமா தெரியுது. உங்கள் பர்சன் உங்களை விட்டு போனதுக்கு பின்னாடி அவங்களுக்கு உங்கள் மேலே லவ் இல்லை, அஃபெக்ஷன் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஓகேங்களா? அவங்களுக்குள்ளே இருந்த ஒரு மன அழுத்தம், ஒரு கன்ஃபியூஷன் அண்ட் ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஃபீலிங். ஓகேவா? அவங்க உங்கள் கூட இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு செக்யூர்டாக ஃபீல் பண்ணலை. ஓகே, அண்ட் அவங்களோட லைஃப் ஸ்டெபிலிட்டி, அதை பற்றின பயம், இது எல்லாமே தான் அவங்க உங்ககிட்டேருந்து சடனாக விலகினதுக்கான ஒரு முக்கியமான ஒரு காரணம். திடீர்னு அவங்க உங்ககிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க, விலகிட்டாங்க அப்படின்னா அதுக்கான காரணம் இது தான். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 8 of Cups எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தா, 8 of Cups மூலமா இந்த கார்டு அவங்க மனசு நிறைய ஃபீலிங்ஸ் இருந்தாலுமே இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து விலகிடணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க அப்படிங்கிறத காட்டுது. ஓகே, அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கு, உங்கள் மேலே அஃபெக்ஷன், கேர் எல்லாமே இருக்குது. ஆனாலும் ஏதோ ஒரு விதத்தில் இந்த ரிலேஷன்ஷிப் சரியாக வராது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருக்குது. அதனால் அவங்க விலகிற மாதிரி, அவங்களே ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள வெளில தள்ளுற
மாதிரியான ஒரு எனர்ஜி தான் அது. ஸோ அவங்க வந்து ஏதோ ஒரு உங்களை விட்டு விலகி போகிறது வந்து உங்ககிட்டேருந்து இல்லை, அந்த ஒரு எமோஷ்னல் கன்ஃப்யூஷன். இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு அவங்க விலகி போகிறது உங்ககிட்டேருந்து போயிடணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, ஒரு எமோஷ்னல் கன்ஃப்யூஷன். இதை இப்போ எல்லாம் சொன்னேன் இல்லையா, ஒரு ஒரு செக்யூரிட்டி இல்லை, ஒரு இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறாங்க, ஒரு மன அழுத்தம் இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ், நிறைய கன்ஃபியூஷன்ஸ், இது எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாத்துலேருந்தும் எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து விலகுறாங்க. ஓகே, அவங்களுக்கு வந்து நான் இப்போ வந்து என்னை வந்து சரிப்படுத்திக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் தான் இருக்குது. ஓகேங்களா, என்ன நான் சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஃபீல் தான் இருக்குது. ஸோ அடுத்து என்னன்னு பார்க்கலாம். அடுத்து பார்த்தோன்னா இந்த 10 ஆஃப் பென்டிகிள்ஸ் அண்ட் 4 ஆஃப் பென்டிகிள்ஸ், 7 ஆஃப் பென்டிகிள்ஸும் இருக்குது. ஓகே, இந்த 10 ஆஃப் பென்டிகிள்ஸ் அண்ட் 4 ஆஃப் பென்டிகிள்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து ஒரு ஃபேமிலி, ஒரு பணம் விஷயம் அண்ட் குடும்பத்தோட எதிர்பார்ப்பு, இதை வந்து மீன் பண்ணுற ஒரு கார்டு. ஓகேவா, அவங்களுக்கு வந்து லைஃப்பில் செட்டில் ஆகணும், ஃப்யூச்சர் வந்து நல்லா ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் இருக்குது. ஓகேவா, ஃப்யூச்சரில் வந்து நல்ல லைஃப்பை வாழணும், நல்லா இருக்கணும் நம்ம லைஃப் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் வந்து அவங்களுக்குள்ளேயே போட்டுட்ருக்காங்க. அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலுமே ஃபேமிலி இல்லை ஃபினான்ஷியல் ரிலேட்டடான விஷயங்களில் வந்து நிறைய சிக்கல்கள் இருக்குது. ஓகேங்களா, அவங்க குடும்பத்துலேயும் நிறைய பண பிரச்சனைகள் இருக்குது, அவங்களுக்கு வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ பணம் சார்ந்த விஷயங்களில் வந்து நிறைய சிக்கல்கள் இருக்குது. அதனால் வந்து அவங்க மனசில் வந்து ஒரு ஸ்டபன், ஒரு பிடிவாதம் இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து இந்த லவ், இந்த காதல், இதுக்காகலாம் வந்து நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க வேண்டாம். இப்போ வாழ்க்கையில் நிம்மதி தேவை, அதுக்கு பணம் முக்கியம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அவங்களுக்குள்ள. ஓகேங்களா, இந்த லவ் அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்க வேண்டாம், முதல்ல பணத்தை சம்பாதிப்போம் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்குது. ஃபேமிலி சைட்லேருந்தும் அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் போடுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, அண்ட் அடுத்து பார்த்தோன்னா 5 ஆஃப் வான்ஸ். இந்த கார்டு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து எப்போவுமே இது வந்து ஒரு கான்ஃப்ளிக்ஸ், ஒரு கருத்து வேறுபாடு, ஆர்கியூமெண்ட், மற்றவங்களால வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறது, மற்றவங்களால பிரச்சனை வர்றது அப்படிங்கிறதெல்லாம் மீன் பண்ணுற ஒரு கார்டு. ஸோ உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில வந்து ஒரு க்ரைசிஸ் வந்திருக்கலாம், ஒரு நெருக்கடியான ஒரு சுச்சுவேஷன் இருந்திருக்கலாம். ஓகேவா, அவங்கள சுற்றி இருக்கிறவங்க, அவங்களோட ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்களோட டிசிஷனை வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கும். அதாவது உங்கள்கிட்டேருந்து உங்கள் கூட இருக்கிற அந்த லவ் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறத வந்து இந்த விஷயங்கள் தடையாக இருந்திருக்கலாம். அதாவது உங்களை விட்டு விலகிறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். அவ்வளோதான், அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன், அவங்க ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஒரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஏதோ ஒரு அதர் பார்ட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கு. அதர் பார்ட்டி கேன் பி எனி திங். நீங்கள் ஏதோ ஒரு ரொமான்டிக் பார்ட்னர், தேர்ட் பார்ட்டி அப்படி நினைக்க வேண்டாம். அது அந்த ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபினான்ஷியல் இஷ்யூஸ், இந்த அவங்களோட கரியர் விஷன், இது எல்லாமே சேர்ந்து உங்ககிட்டேருந்து ஒரு டிஸ்டன்ஸை கொண்டு வரத்துக்கான ஒரு ஃபோர்ஸஸாக இருந்திருக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த 8 ஆஃப் கப்ஸ், 10 ஆஃப் பென்டிகிள்ஸ், 5 ஆஃப் வான்ஸ், 4 ஆஃப் பென்டிகிள்ஸ், இது வரைக்கும் பார்த்ததில்ல அவங்களுக்கு வந்து உங்கள் கூட நல்ல ஃபீலிங், எமோஷன்ஸ், லவ் எல்லாமே இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஃபேமிலிக்குள்ளே ஒரு ப்ரெஷர் இருக்குது. பணம் சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு வந்து இப்போ இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது. ஓகே, பணம் வேணும், ஃப்யூச்சருக்கு பணம் வேணும், ஃப்யூச்சர் ஸ்டேபிளாக இருக்கணும்னா பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ட் அதர் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அது வந்து அவங்களோட ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஒரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கலாம், இந்த ஃபினான்ஷியல் இஷ்யூஸ், இது எல்லாமே சேர்ந்து உங்ககிட்டேருந்து ஒரு டிஸ்டன்ஸை கொண்டு வர அவங்கள ஃபோர்ஸ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, அண்ட் அடுத்து பார்த்தோன்னா 10 ஆஃப் கப்ஸ். ஸோ இது வந்து ஒரு நல்ல கார்டு. அண்ட் 4 ஆஃப் ஷார்ட்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ இந்த கார்டு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ வந்து அவங்க வந்து ஒரு ஹீலிங் மோடில் இருக்காங்க. ஓகே, ஸோ அவங்க மனசில் வந்து ஒரு அமைதி வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மனசுக்குள்ளே ஒரு அமைதி வேணும் அப்படிங்கிற தாட் அவங்களுக்கு இருக்குது. அதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க, ஒரு அமைதியை தேடுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட மனசு இன்னுமே உங்ககிட்ட தான் இருக்குது, உங்களை பற்றி நினைக்கிறாங்க, உங்களை லவ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க வந்து அவங்கள ரீசெட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா,
ஸோ இதுதான் வந்து இந்த 4 ஆஃப் ஷோர்ட்ஸ் மூலிமா சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்ன ஃபீலிங்ஸ் இருந்தாலுமே அவங்க வந்து அவங்க அமைதியாகணும், மன அமைதியை தேடணும் அப்படின்னு தான் அதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா இந்த 7 ஆஃப் கப்ஸ். இது வந்து ஒரு ஒரு குழப்பம், ஒரு மாயை, நிறைய சாய்ஸஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து மீன் பண்ணுற ஒரு கார்டு. ஸோ அவங்க லைஃப்பில் வந்து இப்போது எதை சூஸ் பண்ணுறது, எந்த பாதையில் போகிறது அப்படிங்கிறது புரியாத ஒரு நிலையில் தான் இருக்காங்க. சம்டைம்ஸ் அவங்களுக்கு வந்து லவ் ரிலேஷன்ஷிப் அண்ட் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி இது ரெண்டுத்துக்கும் இடையில எந்த ஒரு பேலன்ஸும் அவங்களால பண்ண முடியல. ஓகே, ஸோ எதை சூஸ் பண்ணுறது, லவ் ரிலேஷன்ஷிப்பையா இல்லை ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டியா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குங்கிறது இந்த கார்டு மூலயமா நமக்கு தெரியுது. ஓகேவா? ஸோ அவங்க குழப்பத்தில் தான் இருக்காங்க. உங்களை விட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ இந்த லவ்க்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம், பணம் தான் முக்கியம், ஃப்யூச்சருக்கு பணம் தான் முக்கியம், இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, இவ்வளோ அழுத்தங்கள் இருக்குது, இப்போ நமக்கு லவ் வேண்டாம் அப்படின்னு விலகி மனசுக்குள்ளே ஒரு நிம்மதி இல்லை. உங்களை விட்டு விலகி போகிறாங்க, ஆனால் உங்களை பற்றின நினைவுகள் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. மன நிம்மதியை ட்ரை பண்ணுறாங்க, நிம்மதியை எப்படியாவது அடையணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அதே நேரத்தில் நிறைய குழப்பங்கள் வருது. ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டியவே ஏற்றுக்கிறதா, இல்லை லவ் ரிலேஷன்ஷிப் சைடே போயிடுறதா, ஃபேமிலிக்காக லவ்வை விடுறதா அப்படின்ற மாதிரியான குழப்பங்கள் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோன்னா 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ். இது வந்து ஒரு வெயிட்டிங் எனர்ஜி, ஒரு பேஷன்ஸ் அதெல்லாம் மெயின் பண்ணுற ஒரு கார்டு. ஸோ அவங்க வந்து அவங்களோட டெசிஷனை வந்து திரும்பவும் வந்து ரீகன்சிடர் பண்ணுற ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு வந்து உங்களை விட்டு விலகி போனதும் நான் எடுத்த டிசிஷன் சரியா அப்படின்ற ஒரு குழப்பம் வந்துருச்சு. ஓகே, ஸோ அந்த கேள்வி வந்து அவங்கள அடிக்கடி வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பை விட்டு விலகுனது சரிதானா அப்படிங்கிற கேள்வி ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்க மனசில் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அவங்க இன்னுமே வந்து உங்களையும் இந்த ரிலேஷன்ஷிப்பையும் மனசில் வச்சு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட டிசிஷனை வந்து ரீகன்சிடர் பண்ண போகிறாங்க. ஓகே, அண்ட் பார்த்தோன்னா தி லவ்வர்ஸ் கார்டு வந்திருக்கு நெக்ஸ்ட். இந்த கார்டு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு தெளிவாகவே அவங்க மைண்டில் ஒரு விஷயம் இப்போ வந்துருச்சு. ஏன்னா உங்களை விட்டு பிரிஞ்சதுக்கப்புறமும் அவங்க மனசில் நீங்கள் தான் இருக்கீங்க. உங்கள் மேலே இருக்கிற அன்பு கொஞ்சம் கூட அவங்களுக்கு குறையல. ஓகேவா? அவங்க இப்போ என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, இது ஒரு சோல் கனெக்ஷன் அப்படிங்கிற ஃபீல் அவங்களுக்குள்ளே இருக்குது. அவங்க உங்களை விட்டு விலகி போனாலுமே உங்ககிட்டேருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி போயிட்டாங்க, உங்களை விட்டு விலகி போயிட்டாங்க. ஆனாலும் அவங்களுக்கு வந்து அந்த ஃபீல், அந்த உணர்வு இன்னும் போகவே இல்லை. அந்த லவ் ஸ்பார்க் இன்னுமே இருக்குது. இவங்க தான் நம்ம சோல் கனெக்ஷன். விலகின பிறகும் அவங்கள நம்மளால் மறக்க முடியல. இப்போ தான் இன்னும் ஃபீலிங்ஸ் அதிகமாகிக்கிட்டே இருக்குது அப்படின்றத ரியலைஸ் பண்ணுறாங்க. இது ஒரு சோல் கனெக்ஷன் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து உங்கள் கூட இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப்பை திரும்பவும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாமா வேண்டாமா, இந்த ரிலேஷன்ஷிப்பை திரும்பவும் வந்து ரீகன்சில் பண்ணிக்கலாமா, திரும்ப ரீயூனியன் பண்ணலாமா, நம்ம டிசிஷனை ரீகன்சிடர் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு வார் நடந்துகிட்ருக்கு அவங்க மனசுக்குள்ளே. ஓகே, இதுதான் இந்த கார்டு மூலயமா தெரியுது. அண்ட் அடுத்து பார்த்தோன்னா 7 ஆஃப் வான்ஸ். இந்த கார்டு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க வந்து ஒரு டிஃபென்சிவ் எனர்ஜியில் இருக்காங்க. அவங்களோட மனசை வந்து ரொம்ப சேஃபாக வச்சிட்ருக்காங்க. அவங்களோட உணர்வுகளை வந்து வெளிப்படுத்தாமல் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. மனசுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு அடக்கிட்டுருக்காங்க. ஒரு பயம், வலி, ஒரு கஷ்டங்கள் இது எல்லாமே இருக்குது. நான் திரும்பவும் அஃபெக்ட் ஆக வேண்டாம் அப்படின்ற தாட்டும் அவங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ வந்து எதுக்காக இந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, இனியும் நான் திரும்ப அஃபெக்ட் ஆக வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தால் அவங்க ரொம்ப டிஃபென்சிவ் எனர்ஜியில் இருக்காங்க, டிஃபென்சிவ் மோடில் இருக்காங்க. அண்டு ஸோ இப்போ உங்களை விட்டு பிரிஞ்சதால் அவங்களுக்கு வந்து இவ்வளோ வலி, வேதனை எல்லாமே இருக்குங்கிறதுனால இப்போ ஒரு டிசிஷனுக்கு வரப்போகிறாங்க. திரும்பவும் இந்த வலி எனக்கு வேண்டாம். ஸோ 10 ஆஃப் கப்ஸ் இது வந்து ஃபைனல் கார்டு. ஓகேங்களா? இது வந்து இந்த கார்டு வந்து நமக்கு ஒரு ஃபைனல் அவுட்கம் கார்டு இது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு சைன். அவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே இன்னுமே வந்து உங்கள் கூட ஒரு ஃப்யூச்சர் ட்ரீம் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஓகே, ஆனால் அவங்களுக்கு வந்து இப்போது திரும்பி போகலாமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் கண்டிப்பாக ரீயூனியனுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது தான். ஓகேவா?
அவங்களோட ஹீலிங் முடிஞ்சதும், அவங்களோட மன அமைதி முடிஞ்சதும், உங்களை சோல் கனெக்ஷனாக அவங்க ஃபீல் பண்ணிட்டாங்க. இந்த வழி வேண்டாம் அப்படிங்கிறதையும் அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களை திரும்பவும் தேடி வரத்துக்கான வாய்ப்பு அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்குது. அவங்க ஷுவராக அவங்கக்கிட்ட வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஸோ அவங்க விலகி போனாங்க உங்களை விட்டு அப்படின்னா அதுக்கான காரணம் உங்கள் மேலே அன்பு இல்லாமல் இல்லை. ஓகேங்களா? நிறைய குழப்பங்கள் இருக்குது லைஃப்பில், நிறைய உங்களுக்கு ப்ரெஷர் இருக்குது, ஃபேமிலிக்குள்ளே நிறைய ப்ராப்ளம்ஸ், ஃபேமிலி ப்ரெஷர் இருக்குது. ஒரு மாதிரி ஒரு ஃபேமிலிக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது அவங்க ஃபேமிலிக்குள்ளே. அது எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ணுற ஒரு கடமை வந்து உங்கள் பர்சனுக்கு இருக்குது. ஓகேங்களா? அவங்க ஃபேமிலியில் இருக்கிற எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ணுற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அப்படிங்கிறதுனால அவங்க உங்ககிட்டேருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அமைதி வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா உங்களை விட்டு பிரிஞ்சதுக்கப்புறமா அவங்களுக்குள்ள மன அமைதி இல்லை. உங்களை விட்டு பிரிஞ்சதுக்கப்புறமா அவங்களுக்குள்ள மன அமைதி இல்லை, நிம்மதி வேணும். நீங்கள் இருந்தால் தான் அந்த நிம்மதி அவங்களுக்கு கிடைக்குங்கிறத ரியலைஸ் பண்ணுறாங்க. உங்களை வந்து ஒரு சோல் கனெக்ஷனாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் இல்லாமல் அவங்களுக்கு வந்து நிம்மதி, சந்தோஷம் எதுவும் இல்லைன்ற ஒரு ஃபீல் வந்துடுச்சு. ஸோ உங்ககிட்ட இன்னுமே டீப்பான ஒரு ஃபீல் இருக்குது அவங்கக்கிட்ட. ஓகேவா? டீப் ஃபீலிங்ஸ் உங்ககிட்ட இருக்குது. உங்களோட தாட்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு. அண்ட் அவங்க திரும்பி வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பட் அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பென்டக்கிள்ஸ் மெஜாரிட்டி இருக்குது. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பட் உங்கள் பர்சன் உங்ககிட்ட திரும்பி வருவாங்க. விலகி போனாலும் உங்களை பற்றி தான் நினச்சிட்ருக்காங்க. திரும்பி வருவாங்க. உங்கள் லவ் ட்ரூ அப்படின்னா யூனிவர்ஸ் எப்போவுமே ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு விலகி இருக்கிற ஒரு பீரியட், இந்த சைலன்ஸ் ஃபேஸ், இது வந்து உங்கள் 2 பேருமே ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு டைமாக யூனிவர்ஸ் கொடுத்துருக்கலாம். ஓகே? நீங்கள் ஒருத்தர் ரியலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு டைமாக யூனிவர்ஸ் கொடுத்துருக்கலாம். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் 2 பேரும் தான் லைஃப்பில் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்கும். உங்களோட லவ் வந்து ட்ரூ அப்படின்னா கண்டிப்பாக யூனிவர்ஸ் உங்களுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுப்பாங்க. ஸோ யூனிவர்ஸ் இந்த கார்டு மூலமா உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ உங்கள் பர்சன் உங்களை விட்டு விலகி இருக்கிறது ஒரு சோதனை தான், ஒரு டெஸ்ட்டு தான். ஓகேங்களா? ஸோ உண்மையான அன்பு இருக்குது அப்படின்னா அந்த எவ்வளோ பெரிய பிரிவு ஏற்பட்டாலும் அட்லாஸ்ட் ஒன்றா சேர்ந்துருவாங்க. அந்த யூனியன் வந்து மிஸ் ஆகாது. ஓகேங்களா? அதுதான் இந்த கார்டு மூலமா யூனிவர்ஸ் நமக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போது ஆரக்கிள் கார்ட்ஸ் மூலமா என்ன சொல்கிறாங்க, யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். யூனிவர்ஸ் சொல்லுங்கள். நம்ம கலெக்டிவ்ஸோட பர்சன் சடனாக அவங்கள விட்டு விலகி போயிட்டாங்க. என்ன இதுக்கான காரணம் என்ன? அவ்வளோ லவ்வபுளாக இருந்துட்டு சடனாக விலகி போகிறதுக்கான ரீசன் என்ன? சொல்லுங்கள் ஸ்பிரிட்ஸ், சொல்லுங்கள் யூனிவர்ஸ். அவ்வளோ லவ்வபிள் பர்சனாக இருந்துட்டு அவ்வளோ லவ், கேர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு சடனாக இந்த பர்சன் விலகுனதுக்கான காரணம் என்ன? சொல்லுங்கள் யூனிவர்ஸ். டிஸ்ஹானஸ்டி, மெண்ட், நியூ சாப்டர். ஸோ யூனிவர்ஸ் 3 கார்டு கொடுத்துருக்காங்க. டிஸ்ஹானஸ்டி, மெண்ட், நியூ சாப்டர். ஓகே? டிஸ்ஹானஸ்டி பை லையிங் ஐ ரிப்ட் அஸ் அப்பார்ட். ஓகே, இந்த கார்டு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து உண்மையை சொல்லாமல் இருந்திருக்காங்க. ஓகே? மறைச்சிருக்காங்க நிறைய விஷயங்களை, உண்மையை சொல்லாமல் இருந்திருக்காங்க. உள்ளுக்குள்ளே வந்து அவங்களோட உண்மையான ஃபீலிங்ஸை வந்து மறைச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து உங்ககிட்ட ஒரு டீப் லவ், ஒரு பாசம் எல்லாமே இருந்தாலும் அதை வெளிப்படையாக சொல்ல பயந்துருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒருவேளை நிராகரிக்கப்படலாம், உண்மைகள் தெரிஞ்சால் நிராகரிக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்திருக்கலாம். எதிர்காலம் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி கண்டினியூ பண்ணால் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்திருக்கலாம். ஓகே? அதனால் உண்மையை மறைச்சிருக்கலாம். ஃபினான்ஷியல் வைஸ் அவங்களோட உண்மைகள், அவங்களோட நிலை என்ன அப்படிங்கிறத அவங்களோட உண்மையான நிலையை வந்து உங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சிருந்துருக்கலாம். வேலையாக இருக்கலாம், இல்லை குடும்ப அழுத்தமாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கலாம், இல்லை வேறு ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். ஏதோ ஒன்று அவங்க மறைச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஃபேமிலி, நமக்கு டேரோ ரீடிங்கில் ஸ்பிரிட்ஸ் சொன்னது வந்து
ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ அது எல்லாத்தையுமே உங்ககிட்ட மறைச்சிருக்கலாம். அவங்க மறைச்சி தான் வந்து அவங்க உங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. பட் இப்போ வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸோட ப்ரெஷர் வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ அவங்க உங்ககிட்ட இருந்து விலகியிருக்காங்க. ஸோ இந்த கார்டு மூலயமா நமக்கு அது கன்ஃபார்ம் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா மென்ட் ஐ வாண்ட் டு ஃபிக்ஸ் அவர் கனெக்ஷன் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த கார்டு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சைன். ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து நான் வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து ஆல்ரெடி இருந்திருக்கு. ஓகேவா? ஏற்கனவே இந்த இடத்துல வந்து நான் எடுத்த டிசிஷன் சரிதானா அப்படின்னு இந்த 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்போ நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. நான் எடுத்த டிசிஷன் சரிதானா, நான் வந்து விலகுனது சரிதானா அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்குது. அவங்க டிசிஷனை ரீகன்சிடர் பண்ணுற ஐடியாவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அதே தான் இங்கேயும் வந்திருக்கு. நான் என்ன தப்பு நான் பண்ணது சரியா தப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீல் அவங்களுக்குள்ளே வந்திருக்கு. ஸோ அவங்க வந்து இப்போ வந்து ஹீலிங் ஸ்டேஜில் தான் இருக்காங்க. அங்கே சொன்னது தான் இங்கேயும் ஹீலிங் ஸ்டேஜில் தான் இருக்காங்க. அவங்க வந்து அவங்கள சரி பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு மன அமைதியை இங்கே தேடிட்டுருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ இங்கேயும் அந்த மன அமைதியை தான் தேடிட்டுருக்காங்க. மன அமைதி வந்த பிறகு கண்டிப்பாக ஒரு நாள் உங்களை அப்ரோச் பண்ண போகிறாங்க. ஐ வாண்ட் டு ஃபிக்ஸ் அவர் கனெக்ஷன். ஓகே, அது எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு உங்ககிட்ட வரப்போகிறாங்க. ஒரு ஹீலிங் எனர்ஜி, ஒரு மன அமைதி, இது எல்லாமே இருக்குது. ஸோ அவங்க நினைக்கிறாங்க, நான் வந்து என்னோடய பர்சனுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டேன், வலியை கொடுத்துட்டேன், அதை சரி செய்யணும். அதுதான் இந்த கார்டு மூலயமா சொல்கிறது. ஸோ உங்களை விட்டு அவங்க சடனாக விலகினதால் நீங்கள் எந்த அளவுக்கு ஹர்ட் ஆகிருப்பீங்கிறத அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை சரி பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்திருக்கு. ஓகேவா? இந்த கார்டு வந்து ஒரு டேர்னிங் சிக்னலாக இந்த கார்டை எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ சரியான டைமில் உங்கள் பர்சன் உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தோன்னா நியூ சாப்டர், ஐ எம் ட்ரைங் டு மூவ் ஆன். ஓகே, இந்த கார்டு மூலமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு அழகான மெசேஜ், யூனிவர்ஸோட ஒரு அழகான மெசேஜ் இது. இந்த செப்ரேஷன், உங்கள் பர்சன் உங்களை விட்டு விலகி போனது வந்து ஒரு முடிவு இல்லை. ஓகே, ஒரு நியூ சாப்டர் வந்து ஆரம்பிக்க போகுது. ஒரு நியூ சாப்டருக்கான ஒரு ட்ரெய்லர் அப்படி வச்சுக்கலாம் நீங்கள். ஓகேவா? ஒரு நியூ சாப்டர் தொடங்கிறதுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு ட்ரெய்லராக இதை வச்சுக்கோங்க. சீக்கிரமாகவே உங்கள் 2 பேருக்குள்ளேயும் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்க போகுது. அவங்களோட வாழ்க்கையில் வந்து நிறைய லெசன்ஸ் இப்போ கற்றுட்ருக்காங்க. அவங்க மாறி நீங்கள் தான் வேணும் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணிவிட்டு வராங்க. ஓகேவா? ஓல்ட் வெர்ஷன் ஆஃப் தெம் க்ளோஸ்ட், அவ்வளோதான். அவங்களோட நியூ சாப்டர் தான் இப்போ வரப்போகுது. ஓகேங்களா? ஒரு நியூ வெர்ஷன் வரப்போகுது. அதில் வந்து ரொம்ப உண்மையாக, ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்க இருக்க போகிறாங்க. ஓகே, மொத்தத்தில் அவங்க விலகுனது வந்து ஒரு சும்மா பொய் சொல்லிவிட்டு உங்களை யூஸ் பண்ணிவிட்டு போகணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. உண்மையை வெளிப்படுத்த முடியாத பயம், மேபி உங்கள் 2 பேருக்குள்ளேயும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து ரொம்ப டிஃபர் ஆகலாம். அதனால் கூட அவங்க உங்களை விட்டு விலகிருக்கலாம். அவங்கள ஸ்டேபிள் பண்ணிவிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிருந்துருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவங்களோட உண்மையான நிலையை உங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சிருக்காங்க. அந்த பயத்தால் அவங்க உங்களை விட்டு விலகியிருக்காங்க. உண்மையை வெளிப்படுத்த முடியல, அதுதான் காரணம். அதனால் அவங்க விலகிட்டாங்க. இப்போது அவங்க வந்து அவங்களையே அவங்க ஹீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? ஒரு செல்ஃப் ஹீலிங் எனர்ஜியில் இருக்காங்க. இன்னும் சொல்கிறது என்னென்னா, இது வந்து ஒரு நியூ பிகினிங்க்கான ஒரு வழி. ஓகேவா? அவங்க திரும்பி வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் அவங்க அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகணும். அண்ட் அவங்கக்கிட்ட ஹானஸ்டி வரணும். அப்போ தான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் ஃபர்தராக லைஃப் லாங், ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பாக போகும். ஓகேவா? ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, அவங்க சடனாக விலகி போனாலுமே அது வந்து ஒரு எண்டிங் கிடையாது. இந்த ரிலேஷன்ஷிப்போட முடிவு இல்லை. ஓகேங்களா? சம்டைம்ஸ் பிரிவு அப்படிங்கிறது தான் உண்மையான அன்போட ஃபேஸ் என்ன அப்படிங்கிறத காட்டும். ஓகேவா? உண்மையான அன்பை நம்ம ரியலைஸ் பண்ணுறதுக்கு தான் ஒரு பிரிவு ஏற்படும். ஓகே, ஸோ உண்மையான பாசம் வந்து கொஞ்சம் டிலே ஆகலாம். ஆனால் அது வந்து ஒரு திரும்ப வரும்போது ஒரு மாதிரி நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ஷேப்பில் வரும். ஓகேவா? அதுதான் நமக்கு வேணும். ஸோ அந்த மாதிரி வருது அப்படின்னா அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம். இல்லை, என்னை சடனாக விட்டுட்டு போன என் பர்சன் இனிமேல் எனக்கு தேவையில்லை அப்படின்னாலும் டிசைட் பண்ண வேண்டியது உங்களோட முடிவு தான். ஓகேங்களா? சடனாக விட்டுட்டு போயிட்டாங்க, சடனாக வராங்க, நான் எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் என்ன டிசிஷன், எந்த மெத்தடில் போய் எந்த வேலை என்ன டிசிஷன் எடுத்தாலும் அது உங்களை பொறுத்தது தான். ஓகேவா? எல்லா வலி வேதனை எல்லாத்தையும் நீங்கள் தான் அனுபவிச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் தான் டிசிஷன் எடுக்கணும். இப்போவாவது எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணிவிட்டு வந்துட்டாங்களே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கலாம்.
இல்லை திடீர்னு விட்டுட்டு போனீங்க திரும்பவும் போக மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணலாம். நீங்கள் பேசுனீங்க, அவங்க திரும்பி வரும்போது நீங்கள் எதிர்பார்க்குற ஷேப்பில் இருக்காங்களா, அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கா, நீங்கள் எதிர்பார்த்தது இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ரீசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.